அனைவருக்கும் வணக்கம். இன்று கயா தரிசனம் பற்றி தெரிந்து கொள்வோம். பாரத தேசத்தின் புனிதத் தலங்களில் கயாவும் ஒன்று. காசிக்கு யாத்திரை மேற்கொள்பவர்கள் அங்கிருந்து கயாவுக்குச் சென்று சிரார்த்தம் முதலியவற்றை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கயாசுரன் என்னும் அசுரன் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்து தன் உடல் புனிதத் தலங்கள், புனித நதிகள் ஆகியவற்றை விட மிகவும் புனிதம் வாய்ந்ததாக மாற வேண்டும் என்று வரம் கேட்டான். அதன்படியே விஷ்ணுவும் வரம் தர அவன் உடலில் சகல தேவர்களும் குடியேறினர். அவன் தலையில் மகாவிஷ்ணு எழுந்தருளினார். அவனுடைய தலைப்பகுதியே இப்போது கயா என்னும் புனிதத் தலமாக திகழ்கிறது என்கின்றன புராணங்கள். கயாவில் விஷ்ணுவின் பாதம் அமைந்த ஆலயம் ஒன்று உள்ளது. இத்தலத்தில் 56 பிண்டங்கள் இட்டு முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் வழக்கம் உண்டு. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று உள்ளது. இதனை அட்சயவடம், அழிவில்லாத ஆலமரம் என்கிறார்கள். இதன் அடியில் அமர்ந்து முன்னோர்களுக்கு விரிவான தர்ப்பண சிரார்த்தங்களை செய்ய பித்ருக்கள் திருப்தி அடைந்து மோட்சத்தை அடைவார்கள். மேலும் பித்ருக்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். எனவேதான் கயாவை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைக்கிறீர்களோ அத்தனை தலைமுறை பித்ருக்களின் பாவங்களும் நீங்கும். அவர்களுக்கு பிரம்மலோகத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்கின்றன ஞான நூல்கள். கயாவில் பல்குனி நதி ஓடுகிறது. இது உத்தரவாகினி ஆகும். அதாவது வடக்கு நோக்கி ஓடும் நதி. பொதுவாக வடக்கு நோக்கி பாயும் நதிகள் புனிதம் மிகுந்தவை என்று போற்றப்படுபவை. எனவே இந்த தலத்துக்கு வருபவர்கள் பல்குனி நதியில் நீராடி வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்பு. கயா அருகிலேயே புத்த கயா உள்ளது. இங்குள்ள போதி மரத்தடியில்தான் புத்தன் அமர்ந்து தவம் செய்து ஞானம் பெற்றார் என்பதால் அதுவும் பௌத்தர்களின் புனிதத் தலமாக கருதப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.